ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இலவசமாக ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு வைக்கிறாங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஸ்காலர்ஷிப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். 2024-25 கல்வியாண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு வைக்கிறாங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க தமிழக அரசு சார்பில். இதுக்கான எக்ஸாம் என்றைக்கு நடைபெற போகுதுன்னா 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கான சிலபஸ்ல தான் உங்களுக்கான இந்த எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2023-24 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயின்று தற்போது 24-25 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பினை அரசு பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு 11th ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இந்த வருஷம் நீங்கள் 11th படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கோங்க. முழுக்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த வருஷம் இந்த கல்வியாண்டில் நீங்கள் 11th சேர போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த தேர்வில் மொத்தமாக 1000 பேருக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணாங்க ரிசர்வேஷன் படி. அதில் 500 மாணவர்கள் 500 மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப் பிரிக்கிறாங்க. தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையாக ஒரு கல்வியாண்டுக்கு ரூபாய் 10,000 வழங்குறாங்க. மாதம் 1000 கொடுக்குறாங்க. ஸோ 10,000 10 மாதத்துக்கு வழங்குறாங்க. இது இளநிலை படிப்புரை பட்டப்படிப்புன்னு ஸோ நீங்கள் இப்போ ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்கன்னா நீங்கள் யூஜி முடிக்கிறீங்க பாருங்கள், அது வரைக்கும் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் தரப்போன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. மாதம் 1000 கொடுக்குறாங்க. 10 மாதத்துக்கு உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசின் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கான கொள்குறி வகையில் தேர்வு 2 தாள்களாக நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தா பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 2 பேப்பராக வைக்கிறாங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் 9th மற்றும் 10th ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ் தான். ஸோ மேக்ஸு, சயின்ஸு மற்றும் சோசியல் சயின்ஸ் புக்கில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் கேட்குறாங்க. முதல் தாளில் கணிதம் தொடர்புடைய வினாக்கள் 60 கொஷின்ஸ் இருக்குது. செகண்ட் பேப்பர் பார்த்தா சயின்ஸு மற்றும் சோசியல் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. 60 கொஷின்ஸ் கேட்குறாங்க. டோட்டலாக 120 கொஷின்ஸ் கிடைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. முதல் தாள் காலை 10 மணிலேருந்து 12 மணிக்கு நடைபெறும். அதேமாரி இரண்டாம் தாள் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே நாளில் உங்களுக்கான பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எக்ஸாம் முடின்றதை சொல்லியிருக்காங்க. காலையில் ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே, மாணவர்கள் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. dg.tn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தினை 11/6/2024 முதல் 20/6/2024 வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அவ்வாறு பதிவிறக்கம் செய்யப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து தேர்வு கட்டணம் ரூபாய் 50 சேர்த்து 26/6/2024 மாணவர் பயிலும் பள்ளி தலைமையாசிரியர் நீங்கள் ஒப்படைச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 11/6/2024 அன்றைக்கி தான் வெப்சைட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபார்மை ஃபில் பண்ணி அது கூட 50 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கொடுத்தனா அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான ஒரு 1 வீக் முன்னாடி 10 டேஸுக்கு முன்னாடி உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை வெப்சைட் மூலமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் போய் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு மந்த்லி 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஸோ dg.tn.government.in அந்த வெப்சைட்டில் வந்துருங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடைசியாக தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா இப்போதைக்கு அப்ளிகேஷன் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 11/6/2024 அன்னைக்கு
இதே வெப்சைட் ரிலீஸ் பண்ணாங்க, அதில் நீங்கள் போயிட்டு பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கடந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, உங்களுடைய எம்இஸ் நம்பர் என்ன, உங்களுடைய 10th மார்க் ஷீட் படி உங்கள் நேம் என்ன, நீங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலாக கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் என்ன, எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏழு பர்சன் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் என்ன, உங்கள் மொபைல் நம்பர் என்ன, ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க வித் அட்ரஸ் மற்றும் பின்கோடோட. அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் என்ன எல்லாமே கொடுத்துட்டு உங்கள் பேரண்ட் சிக்னேச்சர் மற்றும் உங்கள் சிக்னேச்சரை போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்மாஸ்டருக்கான சைட்லாம் வந்து போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஹெட்மாஸ்டர் அவங்க வெப்சைட் அவங்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு அவங்க ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதான் இந்த எக்ஸாமுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இப்போ 11th படிக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழகம் முழுக்க 1000 பேருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க மட்டும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் இதுக்கு முன்னாடி வருஷம் எந்தமான கொஷின்ஸ் பேப்பர் கேட்டிருக்காங்க, மாடல் கொஷின் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி அவங்களுக்கான ரிசல்ட் என்ன, யார் யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க வரைக்கும் எல்லா லிஸ்ட்டையுமே வந்து வெளியிட்டிருக்காங்க, போன வருஷத்துக்கான லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி பெனிஃபிட் வந்து ஆவாங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.